இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை அங்கே மேனேஜர் வந்துட்டு ஜாப்பை விட்டு அங்கே தூக்கிடுறாரு. ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு இந்த ஜாப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேட்டுட்ருக்கா. அவர் தான் என்கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாருன்னு சொன்னதுமே இவ சேலரியெல்லாம் கொடுத்தாங்களோ துரத்தி விடுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க பிரதரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த காசு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவள் ரொம்பவே வந்துட்டு அங்கே கெஞ்சிட்ருக்கா. ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு வேலையை விட்டு தூக்காதீங்கன்னு சொன்னாலுமே அவளுங்க வந்துட்டு அங்கே வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவோட கார் வருது. அவனோட பேர் ஃபூ. அவன் அங்கே வந்ததுமே அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் அவங்க அம்மா வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணை சூஸ் பண்ண சொன்னாங்க. ஏதாச்சும் ஒரு காலேஜுக்கு எல்லாம் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அதெல்லாமே இங்கே கேட்டுட்டு வேமா போயிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் க்ளீனான கேர்ள் தான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பட் வந்துட்டு இவ தப்பாக ஏதோ புரிஞ்சுட்டாங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஃபோன் சைட் அங்கே பிடிச்சவங்க தள்ளும்போது ஹீரோ வேமா அவளை வந்துட்டு பிடிச்சவங்க வந்து காப்பாற்றிடுறான். அங்கே வந்துட்டு சரி ஓகே நீ போய் வந்துட்டு வெயிட் பண்ண ரூமில் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவன் அங்கே வந்துட்டு ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வரா. பட் அவளோட ட்ரெஸ் கிடையாது, அவனோட ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வந்துட்டுருக்கா. என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியான்னு சொன்னதுமே எனக்கு ட்ரெஸ் ஃபுல்லாக ஈரமாயிருச்சு அதனால தான் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்ததுமே அங்கே பாரில் ஒரு பர்சன் அவகிட்ட தப்பாக பிஹேவ் பண்ண போய் தான் அவள் வந்து ஸ்லாம் பண்ணி அதனால தான் வேலை போயிருக்கு. ஸோ அந்த விஷயம் தான் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. இவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணதும் அவள் ரொம்பவே அங்கே பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு வேணான்னு சொன்னதும் அவன் ரொம்பவே கோவமாயிடுறான். எனக்கு இப்படி வந்துட்டு நோ சொல்கிறவங்களை கண்டாலே பிடிக்காது, வந்துட்டு இங்கேருந்து நீ கிளம்புன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கேருந்து சாரி சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே வந்து மெசேஜ் வந்துடுது, இப்படி வந்து காசு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, நீங்கள் வந்துட்டு உடனே உங்கள் பிரதருக்கு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஒழுங்காக பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு வேறு வழி இல்லாமல் திரும்ப அவளாவே அங்கே நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளாவே இங்கே வந்துட்டு கிஸ் பண்ணுறா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு நீ இப்போ வந்துட்டு நீயா தான் கிஸ் பண்ணிகிட்ருக்க, நான் ஒன்றும் போஸ்ட் பண்ணலை, ஸோ நீ பின்னாடி ரெகரேட் பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு அவங்கூட சேர்ந்து அவன் க்ளோஸ் ஆகிட்டு ஒன்றா இருக்க ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் எந்திரிச்சு வரும்போது இந்த உனக்காக தான் ட்ரெஸ் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் போட்டுட்டுக்கோ அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் சரி ஓகே நான் கிளம்புறேன், எனக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 5000 காசு கொடுக்கணும் அப்படின்ற சொல்லி கேட்டதுமே பட் அவன் வந்துட்டு அங்கே வந்து ஏதோ வந்துட்டு வேறு மாதிரி அங்கே வந்து நினச்சிக்கிறான். சரி ஓகே காசு வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு ஃபோனை கொடு, நான் வந்துட்டு வீசாட்டில் ஆட் பண்ணிக்கிறேன், அது மூலமாக நான் காசு அனுப்பிடுறேன்னு சொன்னதுமே அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறா. அங்கே ரொம்பவே வந்துட்டு அரண்டு போயிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் பாஸ் என்ன இந்த பொண்ணு அவங்க அம்மாட்ட கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்களான்னு சொன்னதும் இந்த பொண்ணு அவள் கிடையாது அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கார்டை பார்த்தா ஹீரோயின் விட்டுட்டு போயிருக்கா. அவங்க வந்துட்டு போய் ஏடிஎம் கார்டு வந்துட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு பணத்தை அங்கே ட்ரை பண்ணா. கார்டை காணும். அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஐயோ வந்துட்டு காசு இல்லையே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்தா அவன் ஃபோனில் வந்துட்டு அங்கே கார்டை அனுப்பி விட்ருக்கான், இந்த இருக்குது என்கிட்ட தான் சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுமே வேமா அவனை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு என்னோட கார்டு வந்துட்டு இங்கே மிஸ் ஆகிருச்சு, நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னதும் எடுத்துக்கோ அப்படின்றத சொல்லும்போது அவள் அந்த கார்டை எடுக்க அங்கே ட்ரை பண்ணா. இவன் வேமா பக்கத்தில் பிடிச்சவங்க வந்துட்டு இழுத்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆயிடுது. அங்கே டச் பண்ணி பார்க்கும்போது அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம்ன்றவாசி இவளுக்கு ரொம்ப வந்துட்டு ஃபீவராக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவன் புரிஞ்சுட்டு சரி மெடிசன் எடுத்துக்கிட்டியான்னு சொல்லி கேட்டதுமே அவள் எடுத்துக்கிட்டேன்னு போய் சொல்கிறா. பட் அவன் டாக்டரை கூப்பிட்டு அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட சொல்லி கொஞ்சம் பார்த்து நடந்துக்க சொல்லுங்கள் அப்படின்றத அவங்க சொன்னதுமே ஹீரோக்கு அவளுக்குமே ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது. ஹீரோ நீ என்னோட லவராக இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது என்னால் அது முடியாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. ஏன்னா நான் அவங்க பிரதருக்கும் ஹீரோக்குமே சுத்தமாக ஆகாது போல் காலேஜ் படிக்கும்போது, அதனால் எனிமி கூட வந்து சேர்ந்து என்னால் எப்படி லவராக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு முடியாதுன்னு சொன்னதுமே அவன் காடை கொடுத்ததுமே சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து போனதுமே இவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிடுச்சுக்கு. பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் அவனுக்கு அங்கே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. பிறகு காடெல்லாமே போய் அவன் வந்துட்டு யூஸ் பண்ணி பணத்தை எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க அங்கிள் அங்கே வந்துடுறாரு. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிடுது. இவ்வளோ காசு வச்சுருக்க, எனக்கு நீ வந்துட்டு காசு கொடுக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்கிட்ட எந்த காசுமே இல்லைன்னு சொன்னதும் அது எப்படி நீ இல்லைன்னு சொல்லுவேன், உன்னால தான் என் பையன் வந்து இப்படி ஆக்சிடென்ட் ஆகி போய் இந்த நிலமையில் இருக்கான், அப்போ நீ தானே வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லும்போது அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட பிரதர் வேறு யாரும் கிடையாது, இந்த அங்கிளோட பையன் தான். இவளை காப்பாற்ற போய் தான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்காக தான் அவள் காசெல்லாமே வந்துட்டு எடுத்துட்ருக்கா. பட் இந்த ஆள் அந்த காசையுமே பறிச்சுட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிகிட்ருக்காரு.
ரொம்பவே அவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது, அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் அங்க பாருங்க அந்த பொண்ணு கண்டிஷன் சரியில்ல. என்னமோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், அப்ப அவன் வந்துட்டு லவ்வரா இருக்கிறத கேட்டதுக்கு அவ முடியாதுன்னு சொன்னது தான் ஞாபகம் வருது. நம்மளுக்கு அத பத்தி என்ன கவல இருக்கு? நீங்க கிளம்புங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவன பார்த்தா அங்க வந்துட்டு ஏகப்பட்ட காசு நம்ம ஹீரோயினுக்காக அனுப்பி விட்டுருக்கான். இவ்வளோ காச நான் வச்சுட்டு இருக்கிறது தப்பான விஷயம் அப்படின்றத சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் பிறகு அவனுக்கே அந்த காசு எல்லாத்தையுமே ரிட்டர்ன் அனுப்பி விட்டதுமே, அத பார்த்துட்டு அவனுக்கு அங்க ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆயிருது. அவன் வேற ஒரு பர்சன போய் மீட் பண்ணிட்டு, எனக்கு வந்துட்டு இங்க பியானோ ப்ளே பண்ணுறதுக்கு நல்லாவே தெரியும். நான் இங்க வந்துட்டு டீச் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொன்னதுமே, அவருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, காச வந்துட்டு அட்வான்ஸ் அங்க குடுக்குறாரு. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிட்டு, அங்க வந்துட்டு பியானோ வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க நம்ம ஹீரோ அங்க மேல இருந்து அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு, இவளுக்கு காசு வந்துட்டு இவ்வளோ இம்பார்ட்டன்ட், நீ இந்த மாரிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கானா? என் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு மட்டும் ஏன் இவ ஒத்துக்க மாட்றா? அப்படின்றத சொல்லிட்டு, அவனுக்கு அங்க ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கு. பிறகு பார்த்தா அந்த பார்ல வந்து அடிச்ச அந்த பெர்சன் அங்கேயுமே வந்துடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே ஹீரோயின் எஸ்கேப் ஆக பார்த்தா, இன்னைக்கு வந்துட்டு நீ எஸ்கேப் ஆக முடியாது. இன்னைக்கு என்ட்ட தான் நீ இருந்தாகணும்னு சொல்லிட்டு, அவகிட்ட அங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி அங்க தப்பா நடக்க பார்த்துட்ருக்காங்க. ஆனா ஹீரோயின் அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருந்தா. அதே சைடில தான் நம்ம ஹீரோவுமே வந்துட்டுருக்கான். அப்ப போகும்போது என்ன பார்க்குறதுக்கு மிஸ்டர் ஃபூ மாரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவ பார்க்குறா. பட் நான் தப்பா புரிஞ்சுட்ருப்பேன்னு சொல்லிட்டு வேறு பக்கம் போனா, அவ வந்துட்டு வசமா மாட்டிக்கிறா. எஸ்கேப் ஆக முடியல. பிறகு இந்த சைடில் திரும்ப நம்ம ஹீரோ வரதை நோட்டீஸ் பண்ணிட்டு வேமா அவன்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டுட்ருக்கா. ப்ளீஸ் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், என்னை வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே, அப்போ அந்த ஆள் பார்த்தா நீங்கள் வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, இவ்வளோ நாங்கள் வந்துட்டு இழுத்துட்டு போயிடுறோம், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே வந்துட்டு வம்பு பண்ணி உள்ளே இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஹெல்ப் கேட்டதுமே நம்ம ஹீரோ அவளை காப்பாற்றி நீ ரூமில் போய் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே போட்டு பயங்கரமாக அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன தைரியம் தான் நீ என்னோட உமன் மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அந்தாளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயமாயிருது. அங்கே காட்ஸை விட்டுமே அடி அங்கே விழுக்க சொல்லிட்டு போயிடுறான். அவகிட்ட ரூமில் வந்து நீ இப்போ எதுக்காக அவன் பக்கத்தில் அப்படி க்ளோஸாக போனேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டதுமே நான் எதுவுமே பண்ணலை, அந்த ஆள் தான் வந்துட்டு என் பக்கத்தில் வந்துட்டு இருந்தான், அன்றைக்குமே வந்துட்டு என்கிட்ட இவன் தான் மிஸ்பிஹேவ் பண்ணது, அதனால தான் இவனை அடித்து என் ஜாப்மே போச்சுன்னு சொன்னதுமே அவன் அவள் கையில் வந்துட்டு மெடிசன்லாம் போட்டுட்ருக்கான். அவள் பக்கத்தில் அவன் வந்துட்டு அங்கே கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்ததுமே இவன் இது எனக்கு வேணான்னு சொன்னதும் நான் இப்போ உன்னை வந்துட்டு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றிருக்கேன், நீ எனக்கு ரீபே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அதுக்கப்புறமே நம்ம ஹீரோ அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணதும் ஹீரோயின் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுருங்கன்னு சொன்னதும் அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவன் அங்கேருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ட்ரா பண்ண போகிறான். அப்போ ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா, நீ எதுக்காக உன்னோட படிப்பை வந்துட்டு கண்டினியூ பண்ணாமல் இருக்கேன்னு சொன்னதும் என்னோட பிரதரை வந்து காப்பாற்றுறதுக்காக எனக்கு ஏகப்பட்ட வந்து காசு தேவைப்படுது, அதனால தான் நான் தொடர்ந்து இப்படி மாதிரி பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு அவள் சொல்கிறா. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது அதுக்கப்புறம் யார்கிட்டயே கால் பண்ணி அவளுக்கு ஜாப்க்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ண சொல்கிறான். பார்த்தா ஒரு ஹோட்டலில் அவளுக்கு வந்து ஒரு வெயிட்டர் ஸ்கேலாக வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஜாப் கிடைக்கிது. அதே ஹோட்டலுக்கு தான் நம்ம ஹீரோவும் வரான். அப்போ அவங்களோட கிளாஸ்மேட் சாங்குமே அங்கே வந்ததுமே ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டவன்ட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு வயிற்றுச்சலாகிருது. அங்கே வந்துட்டு யார் இதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு அங்கே நம்ம சாங் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிட்டு அங்கே தள்ளி நின்றுக்கிறா. அவன் கையை பிடிக்க வந்தாலும் கையை கூட டச் பண்ண விட மாட்டா. அவனுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வியர்டாக இருக்குது. பிறகு அவள் போய் அங்கே ஒர்க் பண்ண போனால் அங்கேயுமே இவன் பின்னாடியே வந்துட்டு யார் அவன் அப்படின்றத சொன்னதும் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதுமே ஃப்ரெண்டுனா எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான், வேறு என்னன்னு சொல்லிட்டு அவள் சொன்னதுமே அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துட்டு கிஸ் பண்ண வந்ததுமே தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணாதீங்க, யாராச்சும் பார்த்தா என் ஜாப் இங்கே போயிடும்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கேருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் பாட்டு கிஸ் பண்ண ஆரம்பித்ததுமே சாங் அங்கே வெளியே வந்துட்டு அங்கே நாக் பண்ணிகிட்டு இருக்கான். எங்கே நீ உள்ளேயா இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே அவன் நான் உள்ளே தான் இருக்கேன்னு சொல்லும்போது இவன் வேமா பிடிச்சி திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பித்ததுமே இவன் என்னாச்சு உள்ளே வேறு யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணால் ஹீரோயின் டக்குன்னு அவன்கிட்ட வந்து விலகி இறங்கிக்கிட்டு நான் ஒயின் எல்லாமே வந்துட்டு அடுக்கி வச்சுட்ருக்கேன், நீ போ நான் வந்துடுறேன்னு சொல்கிறான். அப்போ அவன் என்ன வந்துட்டு இப்போ மிஸ்டர் ஃபோமே காணமே அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்பா அவன் நீ வந்துட்டு இப்படிலாம் ஒர்க் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, இதுக்கப்புறம் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, நான் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறேன், உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அதனால இருந்து விலகி இருக்கே, இதுக்கு நான் முடியாதுன்னு சொல்கிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. அவளுக்கு பிடிக்கலன்னா இதுக்கப்புறம் நான் அவகிட்ட நெருங்கி போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான்.
சரி நம்ம ஹீரோயின் நல்லா மழை வெளியே பெஞ்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே தான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட காருமே போயிட்டுருக்கு. இப்படி மேடம் போயிட்டுருக்காங்க சார்ன்னு சொல்லும்போது பார்த்தாங்க சாங் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே அப்படின்னா இவ சாங்காக தான் என்னை வேணான்றது சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம சாங்மே நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு என்ன மிஸ்டர் ஃபோவை பற்றி தெரியுமான்னு சொல்லி கேட்டதுமே இல்லை எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னதும் சரி ஓகே நாளைக்கு வந்துட்டு ஃபோ ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்குது அதில் நான் போகணும் எனக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுறாங்க நீ என் கூட சேர்ந்து வரையான்னு சொல்லி கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே சரி வரேன்னு ஒத்துக்கிறா. சரி அதே மாதிரியே 2 பேருமே சேர்ந்து அங்கே பார்ட்டிக்கு சூப்பராக கிளம்பி வந்துடுறாங்க. ரொம்பவே ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்கும்போது அப்போ அங்கே ஷியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. அவைய பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன இங்கே பண்ணிட்டுருக்காங்கன்னு சொன்னதும் இது யாருன்னு தெரியாதா மிஸ்டர் ஃபோவோட ஃபியான்ஸை இவங்க கூட தான் சேர்ந்து இவங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அவனுக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸை வேறு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறா. அப்போ சரி நீ வெயிட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் மட்டும் அங்கே தனியாக அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. அங்கே பியானோவை பார்த்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ப்ளே பண்ண ஆரம்பிச்சதுமே ஒரு லேடி அங்கே வந்துட்டு கோமாயிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ எதுக்காக பியானோ ஊத்தட்டோன்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே தள்ளும்போது அப்போ அங்கே ஷென்ஹான்னு சொல்லிட்டு ஒரு லேடி வர்றாங்க. அவங்க ரொம்பவே ஃபேமஸான ஒரு பியானோ பிளேயர் போல். அவங்ககிட்ட ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க வந்து நான் உங்கள் பெரிய ஃபேன் சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ட்ரிங்க்ஸை கொண்டு வரும்போது தெரியாமல் ஸ்லிப் ஆகி விழுக போயிடுது அவங்க மேலே. ஸோ அதனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே வந்துட்டு போய் வந்துட்டு மறைஞ்சு நின்று அவன் மேலே அவங்க வந்து கொட்டி போயிடுது. அவங்க ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து நீ போய் சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. பார்த்தா அதே ரூமில் தான் நம்ம ஹீரோவுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்திருக்கான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு மறைஞ்சு நின்றுக்கிறான். அவன் போன பிறகு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. அவன் போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் நினச்சா பின்னாடி பார்த்தா அவன் வந்து நின்றுட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டதுமே ரொம்பவே ஹீரோயின் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் நீ என்னை செடியூஸ் பண்ணுறதுக்காக ரூம் வரைக்கும் நீ வந்துட்டியான்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என் ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப டர்ட்டி ஆகிருச்சு நான் வந்துட்டு இங்கே இருப்பீங்கன்னு தெரிஞ்சால் வந்திருக்க மாட்டேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவன் அப்படின்னா ஓகே நான் வந்துட்டு உனக்காக வந்துட்டு இப்போ ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்ற செட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றுக்கு வேணாம் நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொன்னால் ட்ரெஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஏன்னா சாங் வாங்கி கொடுத்தானான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் என் பாட்டை பிடிச்சி அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணாதீங்க நீங்கள் ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பட் அவன் வந்துட்டு நான் சொல்கிறத மட்டும் நீ கேளுன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்ததும் தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுட்ருக்கா. அவளுக்கு தான் ஆல்ரெடி வந்து ஃபியான்சி இருக்காங்கல்ல அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் உனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவங்ககிட்ட போய் இந்த ட்ரெஸ் வந்துட்டு எனக்கு வேணாம் மேடம் இது எப்படி எனக்கு போடுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது அப்போ அவங்களுக்கு திடீர்னு நாங்கள் வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு உட முடியாமல் போகுது. அப்போ அங்கே வந்துட்டு அதை சாப்பிட்டதை செக் பண்ணி பார்த்தா இதில் பீனட்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னதுமே ஐயோ அது உங்களுக்கு அலர்ஜி ஆச்சேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த டயத்தில் யார் வந்து பியானோ வந்து ப்ளே பண்ணுவா எல்லாமே வந்துட்டு மொத்தமாக நாசமாக போச்சேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. பிரியாவை பார்த்தா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து நம்ம 2 பேருமே ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. இப்படி பியானோ ப்ளே பண்ணுறவங்க ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது இந்த டோட்டல் வந்து பார்ட்டியுமே வேஸ்ட் ஆகிருமே அவங்க பர்ஃபார்மன்ஸை பார்க்க தானே இத்தனை பேர் காத்துட்ருக்காங்கன்னு சொல்லும்போது லைட் எல்லாமே ஆஃப் ஆகிட்டுருக்கு. பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் தான் மாஸ்க் போட்டாங்க உள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கா. யார் இந்த பொண்ணு அப்படின்ற செட்டுங்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு பார்க்கும்போது அவங்க பியானோ ப்ளே பண்ண போகிறா. என்ன ஷென்ஹானுக்கு இவ ஈக்குவலா இவ வந்துட்டு ப்ளேலாம் பண்ண வேணாம் நீ கீழே இறங்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்துட்டு பேசிட்டு அந்த பர்சனுமே அங்கே வந்துட்டு போய் ஸ்டாப் பண்ண போகிறாரு. பட் அங்கே நம்ம ஹீரோயின் ப்ளே பண்ண ஆரம்பித்ததுமே அங்கே எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது. ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ப்ளே பண்ணதுமே எல்லாருமே அவங்க மாஸ்கை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ரிமூவ் பண்ணால் நம்ம ஹீரோயின் தான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோக்கு ஷாக் ஆகிருது. நான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருந்தேன் ஸோ அவருக்காக தான் இந்த சாங்கை வந்துட்டு ப்ளே பண்ணேன்னு சொன்னதுமே இவர் தானே அதுன்னு சொல்லி கேட்டதுமே மிஸ்டர் சாங்குன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோக்கு ஜெலஸாகி போயிடுது. பட் ஹீரோயின்மே எதுவுமே வந்துட்டு அங்கே வந்து சொல்லிக்கல பேசாமல் அவங்க வந்து போயிடுறான். பட் ஹீரோ நினச்சி தான் அவள் வந்துட்டு அங்கே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தா. நீ ரொம்ப வந்துட்டு இன்றைக்கி நல்லா ப்ளே பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவ்வளோ ஹக் பண்ணிக்கிட்டதுமே அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப வயிறு எரிஞ்சிட்ருக்கு. சரின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவன் அப்ராடுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே தான் அவங்க பிரதர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான் போல். அவனை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. என்னால் தானே உனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ற சைட்டு அவளுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு அங்கே ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்டு உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் உன்னோட எனிமையோட சேர்ந்து என்ன மாதிரி வேலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவேன் எனக்கு அப்படி பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கவலைப்பட்டுட்ருக்கா.
ஹீரோயின்ட்ட அவன் எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என் வீட்ல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து நான் தப்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு மட்டும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நீ வந்து நடிக்க முடியுமா? ஹோம் டவுனுக்கு என் கூட சேர்ந்து வர்றியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, கண்டிப்பா அப்படின்றத அவ சொல்றா. நான் வந்துட்டு அப்படின்னா உனக்கு காசு பே பண்றேன். நீ போய் கப்புள் ரிங்குமே வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லும்போது, அப்ப அங்க நம்ம ஹீரோயின் கப்புள் ரிங்லாம் வாங்கிட்டு வந்தா. நம்ம ஹீரோயின ஹீரோ மீட் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்கான். அங்க வந்துட்டு மிரட்டி கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க போனதுமே, சார் இப்படி மேடம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க அசிஸ்டன்ட் சொன்னதும், இவ எங்கே போயிருந்தாலாம் அப்படின்ற செட்டுங்க கேட்கும்போது சார் வந்துட்டு கேட்குறாரு மேடம்னு சொன்னதுமே என் பிரதரை தான் நான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு இப்படியே மாற்றி மாற்றி இவங்க வந்து இவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கவுமே அவர் போதும்பா சாமிங்களா நீங்களாவே நேரடியாக பேசிக்கோங்க என்னால் வந்துட்டு இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அப்போங்க நம்ம ஹீரோ நீ இப்போ எதுக்காக வந்துட்டு இங்கே வந்த உன் பிரதரை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு பெரிய மாலுக்குள்ளெல்லாம் போய் ப்ரெசன்ட் வாங்கிட்டு இருந்தாலும் நான் நோட்டீஸ் பண்ணேன். நீ இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்கும்போது இதெல்லாம் நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு அவ சொல்கிறா. நீ வந்துட்டு ஒழுங்கா நான் சொல்கிறத கேளு. நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னா உன்னோட பிரதரோட எல்லாத்தையுமே நான் வந்து ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். செலவுகளை உனக்குமே படிக்கிறதுக்கு நான் செலவு பண்ண ரெடியாக இருக்கேன். ரெஸ்பான்சிபிலிட்டியுமே நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அது ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது உன் பிரதர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கானே அதை பற்றி உனக்கு ஏதாச்சும் விஷயங்கள் தெரியுமா? நீ வந்துட்டு ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் நீ நினைக்கிற மாதிரி நல்ல ஹாஸ்பிட்டல்லன்னு சொன்னதும் ஹீரோயின் பார்த்து அதை வந்து பெருசாக எடுத்துக்காம அவள் பாட்டு அங்கேருந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடுறா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. சரி நம்ம ஹீரோயின் அதே மாதிரி அங்கே ஹாஸ்பிட்டல்லையுமே இதை பற்றி விசாரித்ததும் அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். இங்கே வந்துட்டு அட்மிட் ஆகிறவங்கள உடம்பு முடியல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே திருடிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறா. அப்போ அங்கே டாக்டர் ஷென்னுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பர்சன் வருறான். நீ என்ன இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதுமே ஆமாம் நான் கண்டிப்பாக இதை பற்றி போலீஸ்லேயுமே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னதும் அதுக்கு நீ ஃபஸ்ட்டு இங்கே இருந்தால் தானே சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்து அவளை மயக்கமாக்கிடுறான். நிறைய கேர்ள்ஸோட சேர்த்து ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு கட்டி போட்டு வச்சுருக்கான். அந்த கேர்ள்ஸ் எல்லாத்தையுமேலுமே ஒரு ஸ்டிக்கர் நம்பர்லாம் ஒட்டி அவங்கள சேல்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே வந்துட்டு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயமாயிருது. ஹீரோயின் அங்கே வந்துட்டு மேடைக்கு வந்ததுமே எல்லா ஆளுங்களுமே வந்துட்டு அங்கே உடனே வந்துட்டு பெட்டு கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இவளோட பாடி பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவகிட்ட ஏகப்பட்ட காசெல்லாமே பெட்டு கட்டிட்டு அவளை அங்கே வந்துட்டு டச் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்பவே வந்து மைண்ட் அப்செட் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி பயப்பட ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே மேலேருந்து பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு ஸ்பாட் லைட் வருது. நம்ம ஹீரோ தான் அங்கே வந்து நிற்கிறான். பார்த்தா அதிகப்படியான பெட்டை அவன் மேலே கட்டி அவன் வந்துட்டு அங்கே விலைக்கு வாங்கிட்டு வந்துடுறான். அங்கே ரூமில் பார்த்தா அங்கே வந்துட்டு ரொம்பவே பயமாயி அழுதுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வந்துட்டு நடுங்கி போயிருக்கா. வேறு யாரும் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ மாஸ்க்கை கலட்டினதுமே நான் தான் உன்ட்ட ஆல்ரெடி சொன்னேனா இல்லையா அலர்ட் ஆக சொல்லி என் பேச்சை நீ இக்னோர் பண்ணிட்டு போனேன். இன்றைக்கி நான் மட்டும் உன்னை வந்து அங்கே வாங்கலைன்னா உன் நிலைமை என்ன இருக்குன்னு சொன்னதும் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. அவன் ரொம்பவே வந்துட்டு கவலைப்பட்டுட்டு ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு நீ வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவளை ஃபுல்லாக அங்கே வந்துட்டு தொடச்சி ஃபேஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கான். நான் எவ்வளோ தூரத்துக்கு சொன்னேன் எதையுமே நீ கண்டுக்காமல் இருந்துட்டே இல்லை. நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னோட பிரதரை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ஹாப்பியாகிட்டு அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் கேர் பண்ணி பார்க்க சொல்லிட்டு நீ வந்துட்டு ரெக்கவர் ஆனதுமே நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிறேன்னு சொன்னதும் என்னால் வர முடியாது. என் பிரதர் அங்கே ஆபத்தான நிலைமையில் இருக்கான். நான் எப்படி வர முடியும்? அவனை காப்பாற்றி நான் எப்படியாச்சும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாத நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை நடந்த எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிக்கணும் அப்படின்றத சொல்கிறான். ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுங்கள். நான் வந்துட்டு எப்படியாச்சும் அவங்கள வந்துட்டு உள்ள தள்ளி அவனை காப்பாற்றணும்னு சொன்னதும் பாஸ் நீங்கள் அதெல்லாம் போக வேணாம் நாங்களே பார்த்துக்குறோன்னு சொன்னதுமே இல்லை நீங்கள் வந்துட்டு அவ்வளோ பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் நான் வந்துட்டு முக்கியமான வேலையாக போக போகிறேன். 3 டேஸில் நான் திரும்ப வரலைன்னா நீ வந்து என்னோட அசிஸ்டண்டோட சேர்ந்து கண்ட்ரிக்கு திரும்ப போயிரு. உன்னோட படிப்புக்கு அவர் எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணுவார். கண்டிப்பாக வந்துட்டு உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன பேச்சை கேளு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஹீரோ போய் 3 நாளாகி போயிடுச்சு. ஆனால் ஹீரோவை காணமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது நான் போய் செக் பண்ணணும்னு சொன்னதும் அங்கே அவர் போய் மாட்டிக்கிட்டாரா என்னன்னு தெரியலை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. பட் அசிஸ்டன்ட் மேனி இப்படிலாம் போகக்கூடாதுமான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு அங்கே ஒரு மிஸ் ஆகிட்டாரன்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுது. அதனால் அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாயிட்டு உடனே போலீஸ் ஏற்பாடு பண்ணி அங்கே வந்துட்டு நம்ம தேடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு அங்கேயுமே தேடி பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியலன்னு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுமே
நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி இந்த இடத்த பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே ஒரு ட்ரா பண்ணி அங்கே வந்துட்டு காமிக்கிறா. ஸோ அதை வச்சு அங்கே வந்துட்டு அங்கே எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்மே இந்த சைடில் தான் சொன்னதுமே அதை உடச்சிட்டு அங்கே உள்ளே போனால் நம்ம ஹீரோவோட சேர்ந்து ஏகப்பட்ட பசங்களையுமே அங்கே வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ வந்து எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு காப்பாற்றிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கு அவனை பார்த்துட்டு. அப்போ நீங்கள் நல்லா தானே பாஸ் இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் நல்லா இருக்கேன்னு அவர் சொல்லும்போது என் பிரதர் என்னன்னு சொன்னதும் அவனுக்குமே தலையில் அடிபட்டுருக்கு. ஆனால் அவனை வந்துட்டு காப்பாற்றியாச்சு, ஒன்றும் கவலைப்படாது, அவனோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் போய் காப்பாற்றிட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கும் மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் உன் பிரதருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்களையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருக்குமே எதுவும் நடக்காது அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே வந்துட்டு கிளம்பி போனதுமே கார்ட்ஸ் வந்துட்டு அவளவங்க உள்ளே விட மாட்டாங்க. போய் வெயிட் பண்ணுங்க, உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே உள்ளே பேசிகிட்டு இருக்கிறது யாரும் பார்த்தா அந்த போலீஸ் தான். அவர் பார்த்தா நம்ம ஹீரோவோட தான் போல். இப்போ நீ அந்த பொண்ணு கூட சேர்ந்து என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்க, ஜஸ்ட் நீ ஃபன் பண்ணுறேன்னா ஓகே தான், பட் வந்துட்டு நீ வந்து அந்த பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா அது கண்டிப்பாக உன்னோட ஃபேமிலி வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, உனக்கே நல்லா தெரியும். ஏன்னா இந்த ஃபேமிலி வந்துட்டு அங்கே பெரிய வந்து குடும்பத்தோட வந்து சம்மந்தம் பேசி முடிச்சு வச்சுருக்காங்க அந்த ஸ்ரேயா கூட. ஆனால் நீ வந்து வேணான்னு சொல்லிட்டு போனேன்னா அந்த ஃபேமிலி இவ்வளோ வந்துட்டு சும்மா விட மாட்டாங்க, அது உனக்கும் நல்லது கிடையாது, அந்த பொண்ணுக்கும் நல்லது கிடையாது. நல்லா வந்து புரியும்னு நினைக்கிறேன். இதனால் அவளும் ஆபத்தில் மாட்டிக்குவா, உன்னோட பிஸ்னஸ் எல்லாமே மாட்டிக்கும், உனக்கு ஹெல்ப் பண்ணுற லெவலுக்கு அவளுக்குமே வந்துட்டு திறமையெல்லாம் கிடையாது. ஸோ நான் சொன்னதை வந்துட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்ற சைட் அவன் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயின் அங்கே பார்க்க வந்ததுமே அவன் ரொம்ப ரூடாக அங்கே பேசிகிட்டு இருக்கான். இப்போ எதுக்காக இங்கே பார்க்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்டப்ப நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன்னு சொன்னதும் ஆல்ரெடி நம்மளுக்குள்ளே எந்த ஒரு எமோஷனல் இல்லை அது இதுன்னு பேசிட்டு அப்புறம் என்ன இப்போ வந்துட்டு பாசமாக பார்க்க வந்துட்டுருக்குன்னு சொன்னால் நம்ம ஹீரோயினுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை வந்து அங்கே கன்ஃபர்ம்ஸ் பண்ண தான் வந்திருக்கா. பட் வந்துட்டு அவன் எதுவுமே பேச விடாமல் உனக்கு எனக்கு எதுவுமே ஒத்து வராது, ஃபேமிலி பேக்ரவுண்டுமே வேறு, ஸோ வந்துட்டு நீ இதுக்கப்புறம் வந்துட்டு உன் பிரதரோட சேர்ந்து நீ வந்து இருந்துக்கிறதான் பெட்டர் அப்படின்றத அவன் சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சாரி சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் அங்கே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. அவள் நம்ம பிரதரை எப்படியாச்சும் இங்கேருந்து அப்ராட்லேருந்து கூட்டிகிட்டு போயணும்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அந்த பிரின்சிபலை காமிக்கிறாங்க. போய் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் தான். இவன் என்னோட கசின் சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இவள் படிப்பில் நல்லா வந்து கவனத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரின்சிபல் அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்களால் வந்துட்டு ஃபேமிலியிலேருந்து வந்து பெரிய டொனேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த காலேஜுக்கே வந்துட்டு இவளால் ஒரு பெரிய நன்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட அங்கே பேசிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு வாமிட்டிங் வர மாதிரி இருந்ததுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு வேகமாக போய் இங்கே மெடிக்கல் ஸ்டோரில் போய் அங்கே வந்துட்டு ப்ரெக்னென்சி கிட்டே வந்துட்டு எழுதிச்சேக்கா. அப்போ அங்கே கூட படிக்கிற பையன் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் இல்லை எனக்கு உடம்பு முடியல அதனால தான் வந்தேன்னு சொன்னதும் ஹாஸ்பிட்டல் போவான்னு சொல்லிட்டு அந்த பையன் கூப்பிடுறான். இல்லை வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனால் நம்ம ஹீரோங்க உள்ளே என்ட்ரானதுமே அந்த பையன் அங்கே அவனை பார்த்துட்டு பயந்து போனதுமே என்ன கையில் மறைச்சி வச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டதுமே ப்ரெக்னென்சி கிட்ட இருக்கு, அதை பார்த்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நீ அப்படின்ற சொல்லிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணுறான். பட் வந்துட்டு உங்கள் வயலில் வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம், வேறு ஒன்றும் கிடையாது, ப்ரெக்னென்ட்லாம் இல்லை, நீங்கள் வந்துட்டு கேர் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டேக்கா. பிறகு அவங்க 2 பேருமே வெளியே போனால் அப்போ அவங்க அம்மாங்க கூட சேர்ந்து அங்கே நம்ம அசிஸ்டன்ட்மே வராரு. அவங்கள அங்கே பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக எழுறாங்க. என்னப்பா நடந்துட்டுருக்கு இங்கே, நீ என்ன இந்த பொண்ணோட சேர்ந்து வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அம்மா வேறு ஒன்றும் கிடையாது, இது இவரோட கசின் தான் சொன்னதுமே அதை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஹீரோயின்கிட்ட பேசிட்டு உன்னோட அங்கிள் வந்து எவ்வளோ நாளாக எங்களுக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்காரு தெரியுமா, கண்டிப்பாக நாங்களுமே உனக்கு பதிலுக்கு ஏதாச்சும் பண்ண வேணாமா, நீ இன்னைக்கு என் கூட சேர்ந்து வீட்டுக்கு டின்னருக்கு சாப்பிட வாமான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாங்க. கண்டிப்பாக முடியாதுன்னுலாம் சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போனதுமே இப்போ எதுக்காக உனக்கு இவ்வளோ தூரத்துக்கு வேர்த்துட்ருக்கு, உனக்கு என்ன வந்துட்டு ரொம்ப வந்து ஹாட்டாக இருக்கா, கூலாக தண்ணி கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். உனக்கு என்ன பசிக்குதா பசிக்கலையான்னு சொன்னதும் இல்லைன்னு சொன்னதுமே அதுக்கு இங்கே உட்காந்துட்ருக்க எந்திரிச்சு போன்னு சொன்னதுமே அவள் எந்திரிச்சு போனதும் அவங்க அம்மா கோவப்படுறாங்க. என்ன வேலை பண்ணிகிட்ருக்கா, அவள் என்னோட கெஸ்ட், நீ வந்துட்டு எதுக்காக அவளை டீஸ் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு அவன் கூட சேர்ந்து இருக்கிறப்பெல்லாம் அங்கே வந்துட்டு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அவன் அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி டச் பண்ணிவிட்டு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி அங்கே பேசினதுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே கூலாக தண்ணி வந்ததுமே அவளை குடிக்க விடாமல் இவன் எடுத்து குடிச்சிட்ருக்கான். அவங்க அம்மா நீ என்னடா பண்ணிகிட்ருக்க, இதுக்காக அப்படிலாம் பண்ணுற, அந்த பொண்ணை டீஸ் பண்ணுற அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க.
கூட்டிகிட்டு போய் அவன் ட்ராப் பண்ண போனதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியாக வந்துட்டுருக்காங்க. டச் பண்ணி அவன் பேசினதும், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, பேசாமல் இருங்கன்னு சொன்னதும், நீ எதுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டுருக்க, நீ என் கூட சேர்ந்து என்ன இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணது இல்லையா, எதுக்காக எங்கள் அம்மாவை பார்த்தெல்லாம் நீ வந்துட்டு இவ்வளோ பயப்படுறேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதுமே அவன் பிடிச்சி கிஸ் பண்ணதும், உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருக்குது, நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதும், ரூமர்ஸ் மேலே நீ வந்துட்டு அதிகமாகவே நம்பிக்கை வச்சுருக்க போலே அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போ அவங்க வந்துட்டு நீ ஒழுங்காகவே சாப்பிடலன்னு நினைக்கிறேன், அதான் வயிறு வந்துட்டு சும்மா காலியாக இருக்குது, வா நம்ம போய் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். பிறகு பார்த்தா அங்கே வந்துட்டு வீட்டில் தான் ஒன்றா இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னதுமே, பட் வந்துட்டு இதில் வந்துட்டு பிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் திரும்ப ரிலேஷன்ஷிப்பில் இருக்க சொல்கிறீங்களேன்னு சொன்னதும், உன்னை யார் விட போகிறது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயின் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் போயிட்டுருக்கும்போது அங்கே ஹீரோவோட அங்கிள் அங்கே அவனை மீட் பண்ணிவிட்டு, இந்த ஃபோட்டோ என்னன்னு தெரியுதா, அப்போவும் நீயும் ஒன்றா இருக்கிறது, ஸோ வந்துட்டு இதை நான் வெளியே லீக் பண்ணேன்னா உன் நிலமை என்னாகும் தெரியல அப்படின்ற சட்டு கேட்டதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நான் என்ன பண்ணணும்னு சொன்னதும், நான் சொல்கிறத கேளு, பேசாமல் இன்றைக்கி நான் சொல்கிற இடத்துக்கு வா என் கூட, நான் வந்துட்டு இந்த ஃபோட்டோவை லீக் பண்ண மாட்டேன், இல்லைனா கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் உன் பிரதரையுமே வந்துட்டு நான் மேலே அனுப்பி வச்சிருவேன், அவனுக்குமே ஃபூதான செலவழிச்சிட்ருக்கான், இது எல்லாத்தையுமே நான் வெளியே சொன்னேன்னா அவங்க குடும்ப மனமே போயிடும்னு சொல்கிறாரு. அங்கே ஃபேமிலியில் தான் டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ஷியா கூட சேர்ந்து நம்ம ஹீரோக்கு அங்கே மேரேஜை பற்றி பேசுகிறதுக்காக. அப்போ அவளை அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அவங்க தாத்தா யார் இந்த பொண்ணுன்னு சொன்னதும், இது நான் டேட் பண்ணிட்டு இருக்க பொண்ணுன்னு சொன்னதும், அதை பார்த்துட்டு இவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன சின்ன பொண்ணாக இருக்காளேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ ஹீரோவோட அம்மா என்ன இவ்வளோ போய் கூட்டிகிட்டு வந்திருக்கான், இது என்ன அங்கே உன்னோட மேனேஜருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே ரொம்ப எல்லாருக்கும் அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் சரி ஓகே எல்லோரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசலாம். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அந்தால அப்போ கத்தி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொன்னதும், எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும், முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தா அங்கே நம்ம ஷியா எங்கே வரேன்னு கேட்டதும், அவர் அப்போவே கிளம்பி போயிட்டாங்கன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக தான் இவன் கிளம்பி போயிட்டுருக்கான், இந்த ரூமுக்குள்ளே தான் பாஸ் இருக்காங்கன்னு சொன்னதும் உள்ளே லாக் ஆகிருக்கு. ஸோ ஹீரோ கதவை உடைச்சாங்க நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக போனால் ஹீரோயின் அங்கே மயக்கமாகி போய் கிடக்கா. இந்த ஆள் இன்றைக்கி நான் இவ்வளோ சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். ஹீரோயின் அவன் காப்பாற்றி இங்கே வா என் கூட அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எப்படியோ கூட்டிகிட்டு போயிடுறான். அப்படியே முழிப்பு வரும்போது நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லா. ஃபோட்டோ வச்சுட்டு அவர் மிரட்டினாரு, அதனால தான் கூட சேர்ந்து போக வேண்டியதாயிடுச்சுன்னு சொன்னதும், அது மிரட்டா என்ன ஆக போகுது, வெளியே லீக்கான ஆயிட்டு போட்டுமே அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் அவனை போய் கிஸ் பண்ண போனதும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்படியே 2 பேருமே ஹாப்பியாகிட்டு திரும்ப கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.